Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.3k subscribers for the trust and support. ஸோ மண்டே டு வெனஸ்டே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இண்டைசஸ்ல கிடைச்சிருந்தது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் லாஸ்ட் 2 days நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அதே ட்ரெண்ட்ல மூவ் ஆயிருக்கா இல்லையா, அதை தான் பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் அண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு தென் செக் அவுட் மை ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் ஃப்ரம் 1 so that you will get the better clarity about multi-time frame analysis. Okay, so வாங்க வீடியோக்குள்ள போலாம். So let me take Nifty first. Nifty ஓட 5 minutes chart என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour chart என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ குயிக்கா நம்ம என்ன ட்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ ஐ கிளியர்லி செட் தட் லாங் டேர்ம் ட்ரெண்ட்ன்றது நிஃப்டியில புல்லிஷ் அண்ட் 1 hour ட்ரெண்ட் அப்படின்றது அன்டில் அண்ட் அன்லஸ் வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கிற வரைக்கும் புல்லிஷா தான் இருக்கும். பட் தட் இஸ் கோயிங் டு பி வீக் புல்லிஷ் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சிபிஆருக்கு கீழே வருதுனாலும் S1 ப்ரீவியஸ் வீக் லோக்குள்ள இருக்கிற வரைக்கும் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி வீக் பேரிஷ் அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா பிஃபோர் தட் வி ஆர் கிளியர்லி ஆன் த புல் ட்ராக், அதுல வந்து டவுட்டே வேண்டாம். நான் வீக்லி சிபிஆருக்கு மேல அப்பதான் வந்திருந்தது. ஸோ R1 கிட்ட இருந்தது. அப்போ நான் சொன்னேன் R1 வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டெஃபினெட்லி இட் வில் ஃபிளை டுவர்ட்ஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை. இஃப் நாட் ஸ்மால் ரிவர்சல் மே ஹேப்பன். அதுவும் வீக்லி சிபிஆர் கீழே வரைச்சா கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. பட் ஓவரால் த லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ நவ் வில் see what happened on Thursday. Thursday candle exactly opening at R1, 1 hour R1. Okay, so 1 hour R1 கிட்ட open ஆகுது and then obviously it is above weekly CPR, opening above daily CPR. So opening எல்லாமே வந்து clearly on the bull side தான். But from R1 it started reversing and from R1 in 5 minutes also it started reversing. அப்ப R1 வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் இல்லையா நம்மளை பொறுத்த வரைக்கும். சிபிஆர்ல சிபிஆர் ஜோன் and then R1 previous week high zone and S1 previous week low zone. இது எல்லாமே important reactive zones. அப்போ exactly it was at R1 and then 5 minutes R1ல இருந்து ரிஜெக்ட் ஆறது. அப்போ கண்டிப்பா கீழே விழும். எவ்வளவு தூரம் விழலாம், டவுன் சைடு வருதுங்கும் போது நம்ம லெவல் ப்ராப்பரா போட்டிருக்கணும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கும் போது இஃப் மார்க்கெட் இஸ் மூவிங் அகெயின்ஸ்ட் த ஓவரால் ட்ரெண்ட் ஆர் அகெயின்ஸ்ட் த லாங் டேர்ம் ட்ரெண்ட், டெஃபினெட்லி ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்டிவ் லெவல் ஒரு ஜோன் வில் பி லைக் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துலலாம் நான் லெவல்ஸ் மார்க் பண்றேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஹர்டில் இஸ் தட் டாப் சென்ட்ரல் பிவட், த நெக்ஸ்ட் ஹர்டில் இஸ் தட் சென்ட்ரல் பிவட், the final hurdle is at bottom central pivot. If that also broken, then my last hurdle is at previous week low. So இப்ப levels are பக்கா ரெடி இல்லையா. அப்போ எக்ஸாக்ட்லி R1ல இருந்து கீழே வருது அண்ட் இங்கேயும் R1 ப்ரீவியஸ் டே ஹை எல்லாம் எனக்கு கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகுது. தென் எவ்வளவு தூரம் போகலாம் சிபிஆர் வரைக்கும், சிபிஆர் அண்ட் டாப் சென்ட்ரல் பிவட் அதுவும் பிரேக் ஆயிடுச்சுப்பா. அண்ட் இட் வாஸ் டேக்கிங் பர்ஃபெக்ட்லி ரெசிஸ்டன்ஸ் ஓவர் ஹியர். சி 1 hourல இருந்து ரிஜெக்ட் ஆகுது அண்ட் எனக்கு கரெக்டா இங்கேயும் டாப் சென்ட்ரல் பிவட்க்கு அப்புறமும் கீழே வருது அண்ட் தென் எனக்கு டெய்லி சிபிஆர்லயும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. டெஃபினெட்லி இட் வில் ஃபால் டில் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் இன் 1 hour. ஸோ அழகா இந்த ஏரியாக்குள்ளேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாமா. ஸோ இது வந்துட்டு ரிஸ்கி ட்ரேடா லோ ப்ராபபிள் ட்ரேடானா அஃப்கோர்ஸ் இட் இஸ் லோ ப்ராபபிள் ட்ரேட். பட் எங்க கன்ஃபர்மேஷன், நான் ப்ரீவியஸ் வீடியோல லெவல் பேஸ்டு ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறச்சு நான் சொல்லியிருந்தேன். இஃப் யூ ஆர் கெட்டிங் சம் வெரி குட் ரிஜெக்ஷன் இன் 1 hour அண்ட் இங்க டெய்லி சிபிஆர் கீழே வருதுன்னா யூ கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ், ரைட். R1ல இருந்து ரிஜெக்ட் ஆறது கீழே வருது, சிபிஆர் வரைக்கும் வரும். சிபிஆர்ல டாப் லெவல் பிரேக் ஆயிடுச்சு, சென்ட்ரல் பிவட் வரைக்கும் வரும், டெய்லி சிபிஆருக்கும் கீழே இருக்கு. அப்ப இந்த லெவலும் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ பியூட்டிஃபுல்லா நமக்கு ஒரு கன்விக்ஷன். டெஃபினெட்லி யூ கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ் ஓவர் ஹியர். அண்ட் தென் எனக்கு வந்து சென்ட்ரல் பிவட் ரேஞ்சும் பிரேக் ஆயிட்டு யூ கேன் சி பியூட்டிஃபுல்லி இட் டுக் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் தேர். அப்ப நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரும்,
பாட்டம் சென்ட்ரல் பிவட். அழகா S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆயிட்டு இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, அழகா இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் காமிக்குதா. பியூட்டிஃபுல்லி யூ கேன் டேக் ஓவர் your high probable entry till S2 அட்லீஸ்ட், இல்லைனா நம்மளோட பாட்டம் சென்ட்ரல் பிவட் அதுவும் பிரேக் ஆகுது. அதுவும் பிரேக் ஆகிறதா நமக்கு கன்விக்ஷன் கிடையாது. ஏன்னா அதுவும் பிரேக் ஆகி ஒரே கேண்டில்ல 1 ஹவர்ல வந்து ப்ரீவியஸ் வீக் லோல வந்து க்ளோஸ் ஆகுது. அங்கதான் கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங் தப்பா இருக்கும். ஸோ அந்த என்ட்ரி நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். அண்ட் இட் இஸ் லைக் ஆஃப்டர் 2, பிஃபோர் 2 we got so many opportunities. இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ரெண்டுமே லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் ஒன் இஸ் அ ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ R1ல இருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். R1 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன். ஸோ நவ் வாட் ஹேப்பன்ட் ஆன் ஃப்ரைடே? ஃப்ரைடே வந்து எங்க ஓப்பன் ஆகுது? கரெக்டா வந்துட்டு ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. யூ கேன் சி ப்ரீவியஸ் டே லோவும் அதுதான், ப்ரீவியஸ் வீக் லோவும் அதுதான், அங்கிருந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அகெயின் வி நியூ இட் வெரி வெல். ப்ரீவியஸ் வீக் லோவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹர்டல், இம்பார்ட்டன்ட் ஜோன். டெஃபினெட்லி the reversal could happen. அப்போ அங்க இருந்து எக்ஸாக்டா கேண்டில்ஸ் வந்து சிட் பண்ணி ரிவர்ஸ் ஆகுது அண்ட் 1 ஹவர்லயும் ரிவர்ஸ் ஆகுது. எவ்வளவு தூரம் நெக்ஸ்ட் போகும்? எவ்வளவு தூரம் போகும்? ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து ரிவர்ஸ் ஆகுதுங்கும் போது நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டம் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் போகும். ஓகே, பாட்டம் சென்ட்ரல் பிவோட் எங்க இருக்கு? லைக் இந்த ஏரியால இருக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவோட். அப்ப கண்டிப்பா இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் சிபிஆர் வரைக்கும் we can do quick scalping, right? ஏன்னா இன்னைக்கு வைட் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. டெஃபினெட்லி த மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி ரேஞ்ச் பவுண்ட். இட் வாஸ் ரேஞ்ச் பவுண்ட், ரைட்? நம்ம அடுத்த நாளோட ட்ரெண்டை முன்னாடியே எப்படி கெஸ் பண்ணலான்றதையும் நான் சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ வைட் சிபிஆரா இருக்கு, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, அப்ப கிளியரா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நமக்கு முன்னாடி நாளே தெரியும். அண்ட் எக்ஸாக்டா ஓப்பனிங் ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோல இருக்கு அண்ட் ரிவர்ஸ் ஆறது. அட்லீஸ்ட் சிபிஆர் வரைக்கும் ரிவர்ஸ் ஆகும். அப்படியே இல்லைனாலும் லெவல்ஸ் ஆர் ஹேண்டி. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்ன்றது கிளியரா தெரியும். And you can see the beautiful rejection from central pivot range over here. So central pivot range இங்க தான் இருக்கு. அப்ப central pivot rangeம் நம்மளோட சிபிஆரும் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ நீங்க வெறும் சிபிஆர் 5 மினிட்ஸ்ல மட்டும் வச்சுட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஓகே, கேண்டில் க்ளோஸ்ட் above daily சிபிஆர், it was sitting over daily சிபிஆர், let me take long. டெஃபினட்டா அந்த இடத்துல லாஸ் தான். ஸோ இப்போ 1 hour correlate பண்ணுச்சு, என்ன கன்ஃபர்மேஷன் தெரியுது? அரே, இட் வாஸ் டிராவலிங் ஃப்ரம் பாட்டம் சென்ட்ரல் பிவட் டு சிபிஆர். ஸோ லெட் மீ வெயிட் ஃபார் த கேண்டில் க்ளோஸ் அபவ் சிபிஆர், ரைட்? அப்பதான் கிளியரா எனக்கு கிளாரிட்டி இருக்கும். அப்ப இங்க 1 hour கேண்டில் எங்கேயாவது க்ளோஸ் ஆயிருக்கா? சி மல்டிபிள் டைம்ஸ் இட் ட்ரைடு டு பிரேக் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் 1 hourல, பட் இட் காண்ட். அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டோம். இதுக்குள்ளவே தான் நீங்க எடுக்கணும். அதுக்கு தான் இந்த லைன் போட்டிருக்கு. ஸோ இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுதா, யூ கேன் ட்ரேட் டில் திஸ் லெவல். ஓகே, அதுவும் 1 hourல பிரேக் ஆயிடுச்சா, இட் வாஸ் சிட்டிங் ஓவர் பாட்டம் சென்ட்ரல் பிவட். நெக்ஸ்ட் ஓகே, திஸ் இஸ் யுவர் ஜோன். இந்த ஜோன்ல எனிவேர் யூ கேன் டேக் என்ட்ரி. இங்க என்ட்ரி எடுக்கலாம், கரெக்ட். இங்க ரிவர்ஸ் ஆகுது, இங்க என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், யூ கேன் டேக், கரெக்ட், யூ கேன் டேக் என்ட்ரி. பட் யுவர் மேக்ஸிமம் லெவல் டு ஹோல்ட் இஸ் 25,637. அதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் நெக்ஸ்ட் யூ கேன் எய்ம் டில் திஸ் லெவல், which is top central pivot. ஓகே, அப்போ இன்னைக்கும் வந்து ரிவர்சல் என்ட்ரி அழகா நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இது வந்துட்டு லோ ப்ராபபிள் என்ட்ரி தான். பட் ஒன் திங் இஸ் லைக் வென் யூ ஆர் கார்லேட்டிங் வித் 1 hour, இங்க வந்து அழகா ரிஜெக்ஷன் கொடுக்குது, இங்கேயும் ரிவர்ஸ் ஆகுதுன்றச்ச யூ கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ். தட் இஸ் த பாயிண்ட். இல்ல எனக்கு வந்துட்டு இங்க எந்த ஒரு பிவோட் லெவல்ல இருந்தும் ரிஜெக்ஷனோ இல்ல ஒரு சப்போர்ட்டோ இல்ல, அந்த இடத்துல நான் வந்துட்டு 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கலாமா? நோ நோ நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஓகே, hope it is very clear. So இது எல்லாமே வந்துட்டு easy peasy trades. So Thursday we got good entry opportunity, and on Friday also we got few scalping opportunities. This is simply about Nifty. ஓகே, ஸோ நிஃப்டியில நான் வீக் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு என்ன ட்ரெண்ட் சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் மீடியம் டு வைட் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு ரேஞ்ச் பவுண்டா இருக்கும், இல்லைன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இட் ஹேப்பன்ட். Now we'll check with Bank Nifty. Bank Niftyல now we'll see
I was very clear on the previous video. Bank Nifty is very bullish. எதுல டெய்லியில, அதாவது டெய்லி சார்ட் படி லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து வெரி புல்லிஷ், அக்ரெசிவ்லி புல்லிஷ். அண்ட் 1 ஹவர்லயும் வெனஸ்டே வரைக்கும் அக்ரெசிவ்லி புல்லிஷ். ஏன் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. See, this question is for my genuine followers. யாரெல்லாம் என்னோட வீடியோஸை ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களோ டெஃபினட்டா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத you can let me know in the comment section. Why it is reversed exactly from here. இது நான் ப்ரீவியஸ் வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேனா இல்லையா நீங்களே சொல்லுங்க. நான் முன்னாடி வீடியோலயும் இதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ இஃப் யூ ஹாவ் நோன் த ஆன்சர் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இதுவும் நமக்கு தெரிஞ்ச ரிவர்சல் தான். ஈஸியா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம்ன்றதும் நான் சொல்லியிருந்தேன். பட் எனி ஹவ் அன்டில் அண்ட் அன்லஸ் இன்னொரு பாயிண்ட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அன்டில் அண்ட் அன்லஸ் R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு கீழே கேண்டில்ஸ் வராத வரைக்கும் bears will not be active. We may have a temporary fall, but bears will not be active. So I need a candle close below R1 previous week low high. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா சிபிஆர் வரைக்கும் வரும். சிபிஆர் கீழே பிரேக் ஆனாதான் இன்னும் நல்லா அக்ரெசிவா இருக்கும். அது வரைக்கும் ஆக்டிவா இருக்காது. மேபி வி வில் கெட் அ டெம்பரவரி ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இட் ஹேப்பன். சி ஆல் ஆஃப் அ சடன் இட் வாஸ் ரிவர்சிங் ஃப்ரம் ஹியர். இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இந்த லெவல் நான் மார்க் பண்றேன். திஸ் லெவல் இட்ஸ் லைக் R3 லெவலும் நம்மளோட சிபிஆரும் டெய்லி சிபிஆரும் ஒன்று. ஸோ எக்ஸாக்ட்லி அங்க இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஸோ இங்கேயும் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. அப்போ நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் போகும்? நெக்ஸ்ட் பிவட் லெவல் எங்க இருக்கு? R2. ஸோ சிபிஆர்ல எனக்கு பிரேக் பண்ணும் போதோ இல்லை சிபிஆர்ல ரிஜெக்ஷன் கொடுக்கும் போதோ டெஃபினெட்லி யூ கேன் எய்ம் ஃபார் குவிக் ஸ்கேல்பிங் டில் S1 or S1 ப்ரீவியஸ் டே லோ 50%. And again R2 1 ஹவர்ல பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் வைக்குது. தென் யூ ஹவு எவ்வளோ தூரம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ப்ரீவியஸ் வீக் ஹை ரைட். அப்போ இந்த இடத்துல எங்க நம்ம என்ட்ரி எடுக்கலாம்? சி வென் இட் இஸ் breaking S1 previous day low or it is taking resistance over previous day low, definitely entry எடுக்கலாம் till S2. This is high probable entry as per 5 minutes. ஓகே, till எந்த லெவல் வரைக்கும் போகும்ன்றதும் நமக்கு தெரியும். ப்ரீவியஸ் வீக் லோ பிரேக் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் என்ன? R1 தான். அப்ப நெக்ஸ்ட் ஒன்லி சப்போர்ட் வந்து R1 தான், லாஸ்ட் சப்போர்ட். அப்ப அதுவும் பிரேக் ஆச்சு, R1 வரைக்கும் வந்துச்சு. இது வந்து 2 o'clock மேல. ஸோ அதை கூட விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அழகா நம்ம வச்சிருந்தோம்னா டெஃபினட்டா நமக்கு நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் விழும்னு தெரியும். சரி, ஓகே, 1 ஹவர்ல வந்துட்டு வி ஆர் மார்க்கிங் நெக்ஸ்ட் லெவல்ஸ். ஃபைன், கண்டிப்பா அது அவ்வளவு தூரம் வரும்ன்றதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன? சி டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு 5 மினிட்ஸ்ல. ஸோ இது கீழே வந்துகிட்டே இருக்கு. எங்கேயுமே வந்து பார்த்தோம்னா இப்ப S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணக்கப்புறம் S1 மேல பிரேக் பண்ணிச்சா? இல்ல. தென் S2 இங்க பிரேக் பண்ணிச்சு கீழே. தென் மேல பிரேக் பண்ணிருக்கா? இல்ல. S3 பிரேக் பண்ணிருக்கு கீழே. அகெயின் மேல பிரேக் பண்ணிருக்கா? இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிவட் லெவல் ஐதர் S1ஐயோ இல்ல S2ஐயோ இல்ல S3யோ கீழே வந்துட்டு மறுபடியும் பிரேக் பண்ணி பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஓகே, இதுக்கு மேல போகாது. ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் வீக் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாது. ஸோ யூ ஷுட் நாட் ஹோல்ட் யுவர் பொசிஷன் ஆன் தி சேம் சைடுன்றதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ப ரிவர்ஸலே கொடுக்கல எனக்கு. அகேன் அண்ட் அகேன் த லோ இஸ் கெட்டிங் broken. லோ வந்து பிரேக் ஆயிட்டே இருக்குன்றது டெஃபினெட்லி நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. லோ பிரேக் ஆகுதுல, இன்ஸ்டெட் எனக்கு பிவட் லெவல்ஸோ இல்ல ப்ரீவியஸ் ஹை லெவலோ பிரேக் ஆகுது, ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா மார்க்கெட் இஸ் பிகமிங் வீக், த ட்ரெண்ட் இஸ் பிகமிங் வீக். அப்போ அந்த இடத்துல வி ஷுட் பி கேர்ஃபுல். அப்போ ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருமா? இதுக்கு மேல என்ன தெரியணும்? லெவல்ஸ் ஆர் ரெடி, ஓவரால் ட்ரெண்ட் தெரியும், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் தெரியும், அண்ட் தென் ரிவர்ஸ் ஆகுமா ஆகாதா, எங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கு ட்ரெண்ட், எங்க வீக்கா இருக்குன்றதும் தெரியும். So everything will be clear on your charts. So this is all about Thursday. So இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு again white CPR, distance அதிகம், definitely range bound market that happened. ஓகே, எக்ஸாக்டா R1ல இருக்கு. ஸோ R1க்கு கீழே வந்தா நான் சொன்னேன் லாஸ்ட் சப்போர்ட் R1. அப்ப R1ல இருந்து இன்னைக்கு மார்னிங் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. டெய்லி சிபிஆர் கீழே இருக்கு, வீக்லி சிபிஆர் மேல இருக்கு. திஸ் இஸ் த பாயிண்ட் வி மே கெட் சம் கன்ஃபியூஷன். சிபிஆர் மேல இருக்குப்பா புல்லிஷ், சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிருக்கு பேரிஷ். ஹவு கேன் ஐ கார்லேட் திஸ்? R1ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது.
ஓகே R1ல இருந்து ரிவர்சிங் எவ்வளவு தூரம் போகும் ப்ரீவியஸ் வீக் ஹையும் பிரேக் ஆகுது நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும் R2 சிபிஆரும் 1 ஸோ அப்போ இவ்வளவு தூரம் போகும்னு தெரியுது அப்போ இந்த R2க்கு மேல வி நீட் அ கேண்டில் க்ளோஸ் அப்பதான் நெக்ஸ்ட் லெவல் எடுக்க முடியும் R2க்கு மேல எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுது பாருங்க 215க்கு க்ளோஸ் ஆகுது 215க்கு மேல லைக் திஸ் கேண்டில் 115 கேண்டில் அப்போ 215க்கு தான் க்ளோஸ் ஆகுது 215க்கு மேல அங்க ஏதாவது ஹை பிரேக் ஆச்சா இல்ல அப்போ சர்வே வாரத்துக்கான ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ் ஓகே ஸோ யாரெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்ட்ரென்த் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்றது ரொம்ப கிளியரா தெரியும் நமக்கு 215க்கு கேண்டில் க்ளோஸ் ஓகே அப்போ R2க்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சு நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும் R3 வரைக்கும் போகுமா எஸ் R3 லெவல் ரெடியா எஸ் ஆனா அதுக்கு 5 மினிட்ஸ்ல கரண்ட் டே ஹை பிரேக் ஆயிருக்கா இல்ல அப்ப R3 வரைக்கும் போகுமா போகாதா போகாது போச்சா போகல and it was reversing okay so it's very simple அப்ப level based trading தான் இன்னைக்கு எடுத்திருக்க முடியும் see when we are having bullish trend in 1 hour and bearish trend in 5 minutes அப்ப level based trading தான் பண்ண முடியும் இந்த மாதிரி அப்ப அந்த levels understand பண்ணிட்டு you have to do the quick scalping and exit of course it is the low probable entry so nothing happened out of our discussion guys whatever we discussed in pre and post market analysis on Monday that is what happened on the entire week not only this week since I started episode 1 இப்போ வரைக்கும் நீங்க எல்லா வீடியோஸையும் go through பண்ணி பார்த்தீங்கன்னா levels will be perfect this is what many of other YouTube channels is not teaching you okay levels எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அது அவங்க எப்படி போடுறாங்கன்றத சொல்ல மாட்டாங்க so we are like discussing everything like அது எப்படி derive பண்ணோம் என்ன பண்ணோம் so whom and all watching this episodes from 1 definitely you can mark the levels in your chart as I'm marking ஏன்னா உங்களுக்கு ரீசன் தெரியும் இல்லையா so fine this is all about today's video and what is overall trend as of now see bank niftyயும் நமக்கு monthly CPR க்கு மேல இருக்கு R1 previous month high மேல இருக்கு so long term trend is still bank nifty ல bullish and nifty ல பார்த்தோம்னா still it is above monthly CPR ஓகேவா monthly CPR levels நான் ஆல்ரெடி கொடுத்திருந்தேன் Monday வீடியோலயே again I said see monthly CPR gap down ஆச்சு gap down ஆயிடுச்சுன்றதுனால market crash ஆயிடுச்சுன்னு திங்க் பண்ண வேண்டாம் monthly CPR க்கு கூட இன்னும் கீழே வரல so monthly CPR will act as a support I said again போச்சு மேல and again ஒரே candle கீழே வந்துச்சு why it has fallen see it might be because of some profit booking and other global cues it will happen in the market but only thing can you understand it by checking the chart of course yes no then don't worry so monthly CPR கீழே வரல அப்போ monthly CPR வந்து again today it was taking support so what is the long term trend clearly bullish no doubt in that 1 hour trend ஏன்னா still weekly CPR கீழே வந்துச்சு but survive ஆக முடியல exactly from previous week low it is reversing nifty okay அதனால நிஃப்டியோட 1 hour trend வந்துட்டு next week எப்படி CPR ஓபன் ஆறதோ அதை பொறுத்து தான் இருக்கு ஓகேயா ஆனா இப்போதைக்கு என்ன ட்ரெண்ட் லாங் டர்ம் ட்ரெண்ட் bullish and ஷார்ட் டர்ம் ட்ரெண்ட் இஸ் லைக் yet to be decided for nifty பேங்க் நிஃப்டில சொல்லவே வேண்டாம் வீக்லி CPR மேல இருக்கு மந்த்லி CPR மேல இருக்கு ட்ரெண்ட் இஸ் aggressively bullish and how the next week CPR is currently looking like we'll see next week in bank nifty we are having ascending CPR medium CPR okay medium CPR ascending CPR intimates the trend can be on the bull side higher probability medium CPR so definitely you have to wait to understand the strength of the trend ஏன்னா CPR to R1 and S1 கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு so strength தெரியணும்னா R1 or S1 breakout க்கு வெயிட் பண்ணணும் and what about nifty guys nifty is like super good keep nifty on your radar why inside CPR plus narrow CPR it's a beautiful setup because last 2 weeks நமக்கு வந்து பயங்கர வாலட்டைலா இருந்தது அதனால வந்துட்டு இந்த வாரம் வந்து ஒரு அப்கமிங் வீக்ல narrow CPR
plus inside CPR and distance are like கொஞ்சம் அதிகமா இருக்கு but normal. So இந்த இடத்துல வந்துட்டு we can expect some trending market. We need either R1 to be taken out or S1 to be taken out. Let's wait and see. Since it is an inside CPR, you cannot decide the direction also. Only thing you can get on your mind is like compression is there. Okay, so blast can happen on either direction. Compression இருக்கு. ஆனா டெய்லியில என்ன ட்ரெண்ட்? புல் ட்ரெண்ட். ஸோ 1 ஹவர்ல எனக்கு கம்ப்ரெஷன் இருக்கு. ஸோ பிளாஸ்ட் எந்த டைரக்ஷன்ல வேணா நடக்கலாம். பேஸ்ட் ஆன் த கேண்டில் ஓப்பனிங் ஆன் மண்டே வி கேன் ரீகன்ஃபார்ம் த ட்ரெண்ட். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியோட சிபிஆர் சொல்றது. ஸோ சின்ஸ் இட் இஸ் இன்சைட் பிளஸ் நேரோ, டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஸ்பெஷல். ஓகே, சம்திங் இஸ் குக்கிங். ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரேஞ்ச் பவுண்டர், இந்த வாரமும் ரேஞ்ச் பவுண்டர், அதுக்கு முந்தின வாரமுமே உங்களுக்கு வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் தான். ஸோ லைக் அதுக்கு முந்தின வாரமும் ரேஞ்ச் பவுண்ட் தான். இட் வாஸ் சாப்பி ஃபார் 4 weeks. ஸோ த குட் கம்ப்ரெஷன் ஹேப்பன்ட். ஸோ டெஃபினட்டா யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ட்ரெண்டிங் மூவ். ஓகே fine. So இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. You come up with a different video for that. Okay, so if you find this video useful, please do share it with your trading friends and trading community. We'll see you on the next video. Until then, bye, take care, happy weekend.